பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னாறு அணையில் இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மாரண்டள்ளி அணைக்கட்டு இருக்கிறது. அந்த அணைக்கட்டிலிருந்து 420 கனஅடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது. அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமநல்லி ஏரி வரை 14 ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை, புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட 100 ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாறு அணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேராக ஒகேனக்கலுக்கு தான் செல்லு அடைகிறது. ஆகவே இந்த 420 கனஅடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை 1000 கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாக்குகின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும். உபரி நீர் வருகின்ற பொழுது 420 கனஅடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனக்கலுக்கு சென்று வருகிறது. இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயன்படக்கூடிய வகையிலே அது அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அரை மணி நேரம் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை அந்த ஏரி இந்த ஏரின்னு சொல்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம். இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தில் விட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல வெள்ள பாதிப்பு உங்களோட முடியுது. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவை முன்னவர் அவருடைய மாவட்டத்திலிருந்து வருகிற பாலாறு காஞ்சிபுரம் எல்லையில் நுழைந்து பிறகு அது நீண்ட தூரம் பயணித்து அது கடலில் கறக்கிறது. அந்த பாலாற்றின் நடுவே தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. பேருந்து பிறந்த அண்ணாவின் மண்ணின் மீது அவர் மிகுந்த அக்கறையும் கொண்டவர், அன்பும் கொண்டவர். எனவே அதை பரிசீலித்து விஷால் கிராமத்தின் அருகில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் எல்லா உறுப்பினருடைய ஒட்டுமொத்த கோரிக்கை ஆங்காங்கு நீர்வளத்தை பெருக்குவதற்கு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது. அதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்ளுகிறேன். நானே பரிசுத்தமாக பார்த்திருக்கிறேன். எனவே இந்த ஆண்டு முதலமைச்சரிடத்தில் இதை எடுத்து கூறி பெரும் நிதியை பெற்று 1000 கழுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய அனுமதியை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். ஆகையினால நிச்சயம் அண்ணா தம்பி மண்ணல்ல எல்லா மண்ணுக்கும் கட்டப்படும். விநாயகன் 142 மாண்புமிகு உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு, திருவையாறு தொகுதி, திருவையாறு, பூதலூர், தஞ்சாவூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களை உள்ள 54 ஊராட்சிகள் இயங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் வீதம் 16.78 MLD குடிநீர் வழங்குவதற்கு ரூபாய் 248.67 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் சுமார் 95% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதர பணிகள் ஜனவரி 25க்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துரை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வினா 2021ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட வினா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கொடுத்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக என்னுடைய திருவையாறு தொகுதியில் 54 ஊராட்சிகளில் குடிநீர் வசதி பெற்றாலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை, பெருகி வரும் குடியிருப்பு பகுதிகளினால், அதே போல் கொள்ளிடம் ஆற்றில் போதிய ஆழ்துளை மூலமாக போதிய நீர் வராத காரணத்தால் தான் இதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று இந்த அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நகராட்சித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 90% மேலே அந்த பணிகள் நடைபெற்று மிக விரைவிலே பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது என்பதை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் கூடுதலாக அந்த ஊராட்சிகள், திருவையாறு ஊராட்சியில் ஒரு 26 ஊராட்சிகளும், தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு 15 ஊராட்சிகளும் விடுபட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது. இந்த காரத்தன்மை 750 மில்லிகிராம் இருக்கின்றது பரிசோதனை செய்ததில். எனவே அது பொதுமக்கள் அதிகமாக
சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்து தருவார், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருவாரா என்று அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு திட்டம் துவங்கப்படுங்கிற போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த குழாய்கள் பழுதுபட்டிருந்தால் அந்த குழாய்களிலும் சரி செய்து அவர்களுக்கும் அதே நேரத்தில் புது திட்டத்தின் மூலமாக விடுபட்ட மக்களுக்கும் கொண்டு சேர்வதுதான் திட்டமே. புதிய திட்டம் போடப்பட்டிருக்கிறது. எனவே இது தஞ்சை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற பகுதியும் பூதலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளையும் இதில் இணைத்து இப்போதே இந்த திட்டத்திலே அதை சேர்க்க முடியுமானால் சேர்த்து அவர்களுக்கும் அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.